அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூரில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். குறிப்பாக நேற்றைக்கு நடைபெற்ற அந்த நாகைக்காரனுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த கரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் 39 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள். அவர்களுடைய உடல்கள் கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. நேற்றையிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து இறந்தவர்களின் உறவினருக்கு ஆறுதல் கூறி, அதே போல சிகிச்சை பெற்றவர்களுக்கு அவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி மிக விரைவாக உங்கள் சிகிச்சையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். நேற்றைக்கு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர் மருத்துவமனைக்கு வேக வருகை தந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதே போல காலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து அவரும் சிகிச்சை பெற்று வருவதற்கு ஆறுதல் கூறினார். அந்த வகையில் தற்போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மருத்துவமனைக்கு வருகை தந்து முதலில் ஒரு பிணைக்கிழமைக்கு தந்து அங்கு வருத்தப்பட்டிருந்த அந்த உயிரற்ற உடல்களுக்கு மரியாதை செய்துவிட்டு அங்கிருந்த உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நேராக தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். தற்பொழுது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்திருக்கிறார். அவரும் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். கரூர் மாநகரம் முழுவதுமாகவே ஒரு கருத்து நகரமாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் அறிவியர்களோடு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணமாகவே உள்ளார்கள். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல்களை தெரிவித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.